Hi flames, welcome to Flames to Fashion சேனல். இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னாக்க மரியாதை, ரெஸ்பெக்ட். இந்த மரியாதை அப்படின்ற இந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய உணர்வு, ஒரு இயற்கையான உணர்வும் கூட. ஆனால் நம்மள பல பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னாக்க மரியாதை அப்படின்றது நம்ம வார்த்தைகளில் கொடுக்கறது மட்டும்தான், வார்த்தைகளில் மரியாதை இருந்தால் போதும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த மரியாதை அப்படின்ற உணர்வு வார்த்தைகளில் மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் நம்மளில் பெரும்பாலான பேர் என்ன பண்ணுறோம், வார்த்தைகளில் மட்டும்தான் மரியாதை அப்படின்றத கடைபிடிக்கிறோம். ஆனால் அது உண்மையான மரியாதைக்கு அது ஒரு உண்மையான அர்த்தம் கிடையாது. மரியாதை அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஒருத்தருடைய மனப்பான்மை, ஒருத்தருடைய ஆட்டிடியூட், ஒருத்தருடைய வேல்யூ, ஒருத்தருடைய ஆக்ஷன்ஸ், இதை நாம் மதித்து நடக்கிறது தான் அந்த மரியாதை அப்படின்றது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மரியாதை அப்படின்ற உணர்வு எங்கேருந்து தொடங்கும் அப்படின்னாக்க நம்மக்கிட்டேருந்து தான் தொடங்கணும். எப்படி அப்படின்னாக்க, நீங்கள் உங்களை மதிக்கணும், நீங்கள் முதல்ல உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எப்படி அது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது நீங்கள் உங்களை மதிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மதிப்போ மரியாதையோ இல்லாத இடத்துல உங்களை கொண்டு போய் நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. புரியுதுங்களா? இது நிறைய விஷயத்தில் நடக்குது. நான் எனக்கு இது செய்கிறது பிடிக்கல, ஆனால் அவங்களுக்காக செய்கிறேன். நான் அங்கே போக பிடிக்கல, ஆனால் ஒரு ப்ரெஷர்னால் போகிறேன். எனக்கு இது சுத்தமாக, இவங்க இப்படி பேசுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, ஆனால் நான் கேட்டுட்ருக்குறேன் அப்படின்னு ஒரு ப்ரெஷர்னால் நம்ம செய்கிறோம். பார்த்தீங்களா? நம்மளை விட்டு கொடுத்துட்டு நமக்கு உள்ளே நோ சொல்லிட்டு, ஆனால் வெளியில் எஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் செய்கிறோம் இல்லைங்களா? அது நம்மளை மதிக்காததுக்கான அதுதான் அறிகுறியாது. முதல்ல நீங்கள் உங்களுடைய மதிப்புகளை, உங்களுடைய சிந்தனைகளை மதிக்க கற்றுக்கோங்க. நீங்கள் அப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய மரியாதையை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எங்கே போய் பேசணுமோ அங்கே மட்டும் பேசுவீங்க, என்ன கேட்கணுமோ அதை மட்டும் கேட்பீங்க, யாருக்கிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவீங்க, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்வீங்க. இது மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிக்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். இன்னொன்று சொல்கிறேன், ஒருத்தர் இன்னொருத்தர் மரியாதை குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னாக்க அதுக்கு காரணம் எதிர்த்தால உள்ளவங்க அந்த மரியாதைக்கு தகுந்தவங்க இல்லை அப்படின்றது கிடையாது. யார் மரியாதை குறைவாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அவங்க மேலே மரியாதை இல்லை. அதனால தான் மற்றவங்க மேலே அந்த மரியாதை குறைவை திணிக்கிறாங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன மரியாதை குறைவு, ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கோவப்படுறதை விட்டுட்டு இனிமே இப்படி நினச்சி பாருங்கள். இதுதான் உண்மையும் கூட. இப்போ யாராவது ஒருத்தவங்களை மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் மரியாதை குறைந்தவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது எதை காமிக்குது அப்படின்னாக்க, அவருக்கு அவர் மேலே மரியாதை இல்லை, அந்த மரியாதை குறைவை தான் அடுத்தவங்க மேலே திணிக்கிறாங்க. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க யாரோ ஒருத்தர் மரியாதை குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுனாலையோ இல்லை உங்களை பற்றி தவறான கருத்தை கூறுறதுனாலையோ உங்களுடைய மரியாதை எந்த வகையிலையும் குறைஞ்சிடாது. அது எதை காட்டுது அப்படின்னாக்க, அவருக்கு அவர் மேலே மரியாதை இல்லை, அதனால தான் அந்த மரியாதை குறைவை அடுத்தவங்க மேலே திணிக்கிறாங்க. சரிங்களா? மேலும் இந்த மரியாதை அப்படின்ற உணர்வு இந்த எல்லா நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே இந்த மரியாதை அப்படின்ற உணர்வு முக்கியமான ஒரு விஷயம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே. சரிங்களா? ஒருத்தருடைய கருத்தை நீங்கள் மதிங்க. ஒருத்தர் ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. ஒருத்தருடைய திறமையை பாராட்டுங்க. இன்னொன்று ஒருத்தருக்கு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் அதை அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. சரிங்களா? அங்கே விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறது, அது மாதிரி நீங்கள் பண்ணுறது மரியாதை குறைவு தான். சரிங்களா? இனிமேல் இந்த மரியாதை, நமக்கு மரியாதை வேணும்னு நாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னாக்க முதல்ல நீங்கள் உங்களை மரியாதையாக நடத்த கற்றுக்கோங்க. வேறொருத்தர் உங்களை மரியாதை குறைவாக பேசுனாங்க அப்படின்னாக்க அது நீங்கள் மரியாதை குறைவானவர் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அவருக்கு அவர் மேலே மரியாதை இல்லை, அதைத்தான் அவர் அந்த மாதிரி மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பண்ணுறாரு. ஓகேங்களா? மரியாதை அப்படின்ற உணர்வில் இந்த 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.